Hello friends, welcome to Minion Ulagam. இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோஸில் வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், அந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து பேட்டர்ன் மேக் பண்ணணும், அந்த பேட்டர்னை வந்து கிளாத்தில் எப்படி மார்க் பண்ணணுங்கிறது வரைக்கும் நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லேயே சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததுக்கான அவுட்புட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து ஃபிட் செக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிட் செக் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஹேண்டில் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ ஒவ்வொன்றா வந்து ஃபிட் செக் வந்து பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஹைட்டு, நம்ம வந்து ப்ளவுஸோட ஹைட் வந்து 7 இன்ச் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ளவுஸோட ஹைட் வந்து கரெக்டாக இருக்குங்கிறத செக் பண்ணிடலாம். ஷோல்டர் பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து டேப்பை ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே ஹைட் செக் பண்ணும்போது நமக்கு வந்து 7 இன்ச்சஸ் வந்து ஹைட் கிடச்சிருக்கு. நம்ம பேட்டர்ன் போடும்போது நம்ம 7 இன்ச் ஹைட்டில் தான் கால்குலேட் பண்ணி எடுத்தோம். இப்போ வந்து ரெண்டுமே மேட்ச் ஆகிறதுனால இது வந்து ஹைட் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் வந்து 3.5 இன்ச்சஸ் வந்து கால்குலேட் பண்ணி எடுத்திருந்தோம் மெஷர்மெண்ட்டில். இப்போ நம்ம அந்த மெஷர்மெண்ட்டை செக் பண்ணும்போது கரெக்டாக 3.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அதுவுமே கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம இந்த பிரின்சஸ் கட் லைன் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு வந்து அப்பெக்ஸ் மேலே வந்து ப்ளேஸ் ஆகி நமக்கு வந்து இந்த லைன் வந்து கரெக்டாக அந்த ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு நம்ம 3 இன்ச்சஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம அதை செக் பண்ணும்போது கரெக்டாக 3 இன்ச்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹார்ம்ஹோல் செக் பண்ணும்போது நமக்கு வந்து 8 இன்ச்சஸ் வந்து அங்கே கிடச்சிருந்தது. ஸோ அதே மாதிரி நம்ம ஷோல்டர் கிட்ட வந்து டேப்பு ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணும்போது நமக்கு வந்து அதை ரவுண்டாக கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்து 8 இன்ச்சஸ் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டில் வந்து ஹைட் செக் பண்ணும்போது நம்ம அதே ஃப்ரண்ட்டில் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதே தான் பேக்லேயும் நமக்கு ஹைட் கிடைக்கணும். கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 7 இன்ச்சஸ் கிடச்சிருந்தது. இப்போ பேக்லேயுமே 7 இன்ச்சஸ் வந்து கிடச்சிருக்கு. டோட்டல் ப்ளவுஸோட ஹைட் வந்து இப்போ நமக்கு வந்து 7 இன்ச்சஸ் வந்து இருக்குது. பேக் நெக் வந்து நம்ம வந்து 5 இன்ச்சஸ் வச்சுருந்தோம். இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக 5 இன்ச்சஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஃபைனலாக நம்ம இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் பார்க்க வேண்டியது என்னென்னா, நமக்கு வந்து கரெக்டாக இந்த பிரின்சஸ் கட் லைன் வந்து இந்த ஷேப்போடு நமக்கு கரெக்டாக வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கணும். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட். அண்ட் ரிமைனிங் எல்லாமே நமக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் இதே மாதிரி ஒவ்வொரு ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.